யார் அந்த சிம்மக்குரலோன்? சிவாஜி கணேசன். யார் அந்த பாடும் நிலா? எஸ்.பி. பாலசுப்ரமணியம். இந்த ரெண்டு லெஜண்ட்ஸும் முதல் முறை ஒன்னா சேர்ந்தப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? 1000 நிலவேவா இயற்கை எனும் இளையக்கண்ணி அப்படின்னு பாடு எஸ்பிபி அப்பதான் செம ஃபேமஸ் ஆகிட்டு வர்றாரு. ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர்னு இளவட்ட ஹீரோக்களுக்கு அவர் தான் வாய்ஸ். ஆனா அந்த காலத்துல பெரிய தலைகள் சிவாஜி, எம்ஜிஆர்னாலே அது டிஎம்எஸ் மட்டும்தான். அப்பதான் சி.வி. ராஜேந்திரன் டைரக்ஷன்ல சுமதியின் சுந்தரி படம் வருது. அதுல பொட்டு வைத்த முகமோ பாட்டை பாட எஸ்பிபியை கூப்பிடுறாரு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு பாலு சார் போறாரு. அங்க பார்த்தா அவருக்கு ஒரே ஷாக். ஏன்னா அங்க நின்றுட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லை, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஆனா அன்னைக்கு ஏன் வந்தாரு? பாலு சாருக்கு பயத்துல கைகால் எல்லாம் நடுகுது. பெரிய மனுஷன் முன்னாடி தப்பா பாடிடக்கூடாதுன்னு பதறாரு. அப்ப சிவாஜி சார் பாலுவை ஒரு தனி அறைக்கு கூட்டிட்டு போறாரு. எஸ்பிபி நினைச்சிருக்கலாம், தம்பி நான் சிவாஜி, கொஞ்சம் கணீர்னு பாடு அப்படின்னு சொல்ல போறாருன்னு. ஆனா அங்கதான் சிவாஜிங்கிற அந்த மாபெரும் கலைஞர் நிக்கிறாரு. சிவாஜி சார் சொன்னாரு, பாலு நீ எனக்காக உன்னோட ஸ்டைல மாத்திக்காத, உன்னோட பாணியிலேயே பாடு. யாராவது வந்து சிவாஜிக்கு பாடுற வாய்ஸை மாத்துன்னு உன்னை குழப்புவாங்க. அதுக்காகத்தான் நான் நேரில் வந்தேன். நீ உன்னோட இஷ்டப்படி பாடு, உனக்காக நான் நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி? இதுதாங்க கெத்து. பாலுவுக்கு அப்ப வந்த தைரியம் தான் அந்த பாட்டை இன்னைக்கு வரைக்கும் நம்மள முணுமுணுக்க வைக்குது. தமிழை இப்படின்னா தெலுங்குல என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்க என்டிஆர், ஏஎன்ஆர்னு 2 ஜாம்பவான்கள். அவங்களுக்கு கண்டசாலா தான் எப்பவுமே வாய்ஸ். அவர் பாடுறதை குறைச்சப்ப ராமகிருஷ்ணன் ஒருத்தர் வர்றாரு. பாலு சாருக்கு அப்போ காமெடி நடிகர்களுக்கு பாடுற வாய்ப்பு தான் கிடைச்சது. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்டே நடந்துச்சு. நடிகர் கிருஷ்ணா, இன்றைய மகேஷ் பாபுவோட அப்பா, ஒரு சூப்பர் ஸ்டாரா வளர்ந்துட்டு வர்றாரு. அவருக்கு பாலு சாரோட வாய்ஸ் செமையா செட் ஆகி போச்சு. கிருஷ்ணா ஒரு ரூல் போட்டார், இனிமே என்னோட படங்களுக்கு நீங்க தான் பாடணும். ஆனா ஒண்ணு, காமெடி நடிகர்களுக்கு மட்டும் பாடாதீங்க, நீங்க ஹீரோக்களுக்கான ஆளு அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தெலுங்கு சினிமாவில் எஸ்பிபி தான் நம்பர் 1. 1971 ஏப்ரல் 14 சுமதியின் சுந்தரி ரிலீஸ் ஆகுது. ஸ்கிரீன்ல சிவாஜி ஆடுறத பார்த்த பாலு அசந்து போயிட்டார். நான் பாடுனதுக்காக இந்த மனுஷன் இப்படி ஸ்டைல மாத்தி நடிச்சிருக்காரு அப்படின்னு பிரமிச்சு நிக்கிறாரு. ஒருத்தரோட தனித்துவத்தை மதிச்சா அங்க ஒரு சரித்திரம் உருவாகும். சிவாஜி மதிச்சாரு, பாலு ஜெயிச்சாரு.